அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கவுன்சிலிங், அதாவது ஃபேஸ் 2 கவுன்சிலிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு அப்டேட் தெரியாது. இப்போ இந்த இடத்துல வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்குங்களா, டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நோட் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், March 8 கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் என்ட்ரி போஸ்ட்னு இருக்குங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கவுன்சிலிங் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் நான் என்ட்ரி போஸ்ட் இங்கே இருக்குங்களா, குரூப் 2 2A சர்வீசஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1. ஸோ நானும் தேடி பார்த்தேன், ஃபேஸ் 2வே காணோம். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம எதுக்கும் நம்ம குரூப் 4க்குள்ளே வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்ட்டு இந்த இடத்துல குரூப் 4 பாருங்கள், குரூப் 4 ஓகேங்களா. குரூப் 4ஓட தேர்ட் ஃபேஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்களா. ஓகேங்களா. ஸோ குரூப் 4க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2ஓட இன்ஃபர்மேஷன் இருக்கும். 8/3/2024 இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணியாச்சுங்களா. இப்போ உள்ளே வந்துட்டோம். இங்கே என்ன போட்டிருக்கு, ஃபேஸ் 3 குரூப் 4னு போட்டிருக்குங்களா. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வியூ ஜேஎன்னு இருக்குங்களா. ஜேஎன்னா நான் ஜூனியர் ஸ்டண்ட், அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, சார் இது வெப்சைட்லேயே இல்லையா சார், எங்கேருந்து சார் எடுத்தீங்க, நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் முன்னாடி வந்து கவுன்சிலிங் பற்றி நான் சொல்லியிருந்தப்ப குரூப் 2 செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரூஃபோட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதே தான். இப்போ நான் அப்படியே இந்த பேஜை மட்டும் டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தேன்னா, சார் இதை நீங்களே க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் எங்கே போய் பார்க்கணுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 சர்வீசஸ் ஸ்பேஸ் 2 இருக்குங்களா. ஓகே, வேகன்சி பொசிஷன் அஸ்ஸாம் 8/3/2024 இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுதாங்க 8 மார்ச் 2024 கவுன்சிலிங் முடிஞ்சுது. ஓகேங்களா. முடிஞ்சுதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. இன்னும் ஈவன் இந்த நான் என்ட்ரி போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, இங்கே பாருங்கள். மொத்தமாக கடைசியாக நம்ம பார்த்துருவோம், ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். 161 வேக்கன்சி மொத்தம். எதில், இன்டர்வியூ போஸ்ட்டில், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில். அதில் 132 வரைக்கும் ஃபில்லாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ 29 அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக மொத்தமாக 47 அவைலபிளாக இருந்துச்சு. எப்போ, ஃபேஸ் 1 முடிகிறப்ப 47 வேக்கன்சி மீதி இருந்துச்சு. இப்போ ஃபேஸ் 2ஓட முடிவில் 29 வேக்கன்சி மீதி இருக்குது. ஓகேங்களா. ஸோ எங்கெங்கே ஃபில்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜென்ரல் டைம் ஜென்ரல் முடிஞ்சுது, ஜென்ரல் டைம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சுது, ஜென்ரல் டைம் விமன் முடிஞ்சுது, ஜென்ரல் டைம் விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சுது, ஜென்ரல் டைம் விமன் டெஃப் முடிஞ்சுது. அடுத்து பிசி ஜென்ரல் 21ல் 13 முடிஞ்சிருக்கு, மீதி 8 இருக்குது. ஏன் சார் பிசி கேண்டிடேட் தான் நிறையா இருக்காங்களே, அப்புறம் ஏன் வந்து மீதி இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படின்ற அந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதை சில பேர் விரும்புகிறாங்க, சில பேர் என்ன விரும்பலைன்னு சொல்ல வரல, சில பேர் அதை விரும்புகிறாங்க. சில பேர் வந்து குரூப் 2Aல போய்க்கலாம், இந்த மாதிரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கலாம், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் எடுத்துக்கலாம், அல்லது இந்த குரூப் 2Aலேயே கொஞ்சம் சேலரி ஹையான போஸ்ட்லாம் இன்னும் இருக்குது, ஒருவேளை அது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ. ஸோ இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, எடுக்காமல் இருக்காங்க. சரி ஓகே, இப்போ கடைசியாக என்ன சொல்கிறதுனா, சரி சார் முன்னாடி இருக்கிறவங்களுக்காவது அவங்க வேணான்னு சொன்னால் அவங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டு கிடைக்கும். பின்னாடி கடைசியில் இருக்க 100 பேர்த்துக்கு முனிசிபல் கமிஷனர்லாம் கிடைக்காத, என்ன ஏன் இப்படி எடுத்துட்டாங்க, ஏன் இதை வந்து எடுக்காமல் இருக்காங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் ஏன் எடுக்காமல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் என்ன ரீசனாக பார்க்குறேன்னா, ஒன்று இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி டஃப் அப்படின்னு நினைக்கலாம்.
2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, டைப்ரைட்டிங் முடிக்கணும். எப்போ 2 வருஷத்துக்குள்ளே ப்ரொபேஷன் பீரியட்குள்ளே டைப்ரைட்டிங் முடிக்கணுன்ற அந்த விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. வேலைக்கு போய்கிட்டே டைப்ரைட்டிங் முடிக்க முடியுமா? முடிக்க முடியும். பட் சிலர் வந்து அது வேணான்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, வேலைக்கு போகிறதோட நம்ம நிறுத்திக்கலாம், டைப்பிங்லாம் வேணாம் அப்படின்னு சிலர் நினச்சிருக்கான். இன்னொன்று, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அப்படின்ற போஸ்ட் வந்து முக்கியமாக நினச்சிருக்கலாம். அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டை விட இந்த ஆர்ஐ போஸ்ட்னால் இப்போ ஊர் பக்கம் இருக்குது, ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம், நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா அசிஸ்டண்ட் வந்து பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெப்டி பிடிஓ அப்படின்னு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆர்ஐ எடுத்தால் அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் ஸோ இந்த மாதிரி போகலான்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நமக்கு இதில் வாய்ப்பு இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். நான் ஒரு சில காரணங்களை மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 3 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிசி ஜென்ரல் பிளைண்ட் முடிஞ்சுது. பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி மீதி இருக்குது. பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசி விமன் பிளைண்டு முடிஞ்சுது. பிசி அடுத்து பாருங்கள், எம்பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 7 மீதி இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எம்பிசி விமனில் ஒரு 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சுது. பிசிஎம் ஜென்ரல் முடிஞ்சுது. பிசிஎம் விமன் முடிஞ்சுது. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சுது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு. எஸ்சிஏ விமன் முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள், எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சுது. ஸோ எஸ்சி ஜென்ரல் 2 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எஸ்சி விமன் 3 இருக்குது. அடுத்து எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சுது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சுது. எஸ்டி ஜென்ரல் முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 161 வேக்கன்சியில் 132 முடிஞ்சிச்சு. மீதி 29 இருக்குது. இதுக்கு ஃபேஸ் 3 நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபேஸ் 3லாம் நடக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து நான் இன்டர்வியூ தான். ஓகே, நான் இன்டர்வியூ போஸ்ட் தான். இப்போ என்ன சொல்கிறது, இன்டர்வியூவில் சில போஸ்ட் எடுத்துட்டாங்களா, அங்கே எடுக்காமல் சிலர் இருந்தாங்களா, இப்போ என்ன நடக்கும், அந்த எடுக்காமல் இருந்த சிலர் அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு இன்டர்வியூ மார்க்கு இல்லாமல் வெறும் அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல அந்த மார்க்கு ப்ளஸ் அதுக்கு கீழே உள்ளவங்க நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருப்பாங்க, அதாவது நான் இன்டர்வியூக்காக செலக்ட் ஆகிருக்காங்களே, ஸோ அவங்களோட மார்க் லிஸ்ட்டு மொத்தமாக ஓவராலாக ரேங்க் படி விட்டுருவாங்க. அது சீக்கிரமாக விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக குயிக்காக தான் நடக்கும், ப்ராசஸ் வந்து குயிக்காக தான் நடக்கும். ஸோ நிறைய பேர் நேற்றே கேட்டிருந்தீங்க, 8ஆம் தேதி முடிகிறப்பே வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கான லிஸ்ட்டை வந்துருச்சான்னு. இன்னும் வரல, வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட டெலகிராம் குரூப் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கிற டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீடியோ வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.